विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. நாலாவது அஷ்டபதி பகவானுடைய கிருப்பை அடைஞ்சவாளெல்லாம் காமிக்கிறது. அப்பதானே நமக்கு ஆசை வரும், நாமும் போனால் நமக்கும் பகவத் கிருபை வரும். பீன பயோதர பார பார சரா கோபிகை ஓடி வந்து கட்டினுட்டான்னு எதிர்பார்க்காம இருக்கும் போது கட்டினுட்டா. எதிர்பார்க்காம என்ன கோபம் வர வேண்டாம் கிருஷ்ணனுக்குன்னா, ஒரு சதசிலே இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பொம்மநாட்டி கட்டினுட்டான்னா எவ்வளவு கஷ்டம் அது. அவளுடைய நேம் ஸ்பாயில் ஆகிடாதா அப்படின்னு தோணும். சராகம் அவ கட்டிக்கல, இவன் கட்டிக்க மாட்டாளான்னு ஏங்கிட்டு இருந்தாலும் சராகம். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிண்டா. தேனுபாலதயிதாஸ்தனஸ்தலி தன்ய குங்கும சநாத காந்தயே. கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் கர்ணாமிர்தாச்சாரியார் சொல்றார், தேனுபால கோபர்கள், தேனுபால தயிதா கோபி. ஒரு கோபி தேனுபால தயிதா ஸ்தனஸ்தலி தன்ய குங்கும அப்படி ஓடி வந்து அந்த கோபி கட்டினுட்டாளாம். கட்டின்ற உடனே அவள் மார்பில் பூஜின்ற இருந்த சந்தனம், குங்குமப்பூ குழம்பு, குங்கும குழம்பு, இது எல்லாம் கிருஷ்ணனுடைய திருமார்பில் ஒட்டினுடுது அவ கட்டின்ற உடனே. அப்போ கிருஷ்ணன் என்ன நினைச்சான்னா, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது தெரியுமா, பகவானே சயேகா ஒரே பொருள், அத்விதீய வஸ்து, இன்னொரு பொருளே கிடையாது, ஒரே ஒரே பரம்பொருள், இரண்டாவது பொருளே கிடையாது. ஜகத்து முழுக்க சர்வம் பிரம்மமயம். அந்த பிரம்மத்துக்கு அப்பா உண்டோன்னா, அப்பா இருந்தால் ரெண்டாவது பொருள் ஆகிடுமே, அதனால அப்பா கிடையாது. அம்மா உண்டோன்னா அம்மாவும் கிடையாது. யாராவது சொந்த பந்தம் உண்டோன்னா ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாதுன்னா என்ன பேர் அவளுக்கு? அனாதைன்னு பேர். இந்த பிரம்மா அனாதையாக இருக்கான். ஒருத்தரும் நாதி இல்லாமல் யாரும் இல்லாத அனாதையாக இருக்கு, அனாதையாக இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. நமக்கு வேணா அவன் சனாதனாக இருக்கான், அவன் யாரும் இல்லாமல் தானே இருக்கான். அந்த ஏக்கம் இருந்துதான் கிருஷ்ணனுக்கு. இந்த கோபி ஓடி வந்து கட்டின்ற உடனே இந்த கிருஷ்ணன் என்ன நினைச்சான்னா, நான் அநாதை இல்லை, எனக்கு இவாள்லாம் இருக்கான்னு நினைச்சான். தேனுபால தயிதாஸ்தனஸ்தலி தன்ய குங்கும சநாத காந்தயே. நான் அநாதை இல்லைன்னு அவனுக்கு, பகவானுக்கே ஒரு ஆத்ம தைரியம் வந்ததுங்கிறார் இந்த கோபி கட்டின்ற உடனே. அப்படின்னா அவள் கட்டின்றவளுக்கு எவ்வளோ துணிச்சலோ அதை விட துணிச்சல் கர்ணாமிர்தாச்சாரியாளுக்கு. துணிச்சலாக சொல்கிறார். அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நமோ நமஹாங்கிறார் இவர். ததிதம் ஓம் நமோ நமஹ. ஓம்ங்கிறதெல்லாம் வேதாந்தம். அங்கே தான் இந்த ஓம் எல்லாம் சொல்லுவா. இங்கெல்லாம் டே கிருஷ்ணா தான். கர்ணாமிர்தாச்சாரியால் டே தான், வாடா போடா தான். இங்கே ஓம்னு ரொம்ப சொல்கிறாரே என்னன்னா, இந்த ஸ்லோகம் அதை தானே சொல்கிறது. அது ஓம்ங்கிற பரபிரமும் இத்தனை நாளாக அனாதையாக இருந்தது. இது கட்டின்ற உடனே அது தனக்கு நாதன் இருக்குங்கிற, நான் அனாதை இல்லைங்கிற சந்தோஷம் வந்த உடனே அந்த ஓம்ங்கிற பிரம்ம வஸ்து இப்போ தான் அனாதையாக இல்லாமல் ஆச்சுங்க, பரவஸ்து. இன்னொரு கோபி காபி விலா விலோல விலோல காபி விலாச விலோல விலோச்சன கேலன ஜனித மனோஜம் த்யாயதி முக்த வதூ
அதிகம் மதுசூதன வதன சரோஜம் ராதே ஹரிதிக முக்த வதூகோ நிகரே. இதுல என்னன்னா கிருஷ்ணன் எந்த காரியமும் பண்ணல, அவர் தேமேன்னு இருக்கார். இந்த 7 சரணிலையும் இவாள்லாம் படுத்துகிற பாடுதான் அது. அவர் ஒன்றுமே பண்ணலை. ஒவ்வொரு சரணத்துலேயும் ஒவ்வொரு கோபி என்ன பண்ணினாங்கிறா. இதில் கொஞ்சம் சமாதானமாக ராதைக்கு இந்த அசத்தெல்லாம் தான் ஏதோ இடைஞ்ச பண்ணுறது, கிருஷ்ணன் பாவம் சமத்துன்னு நினச்சார். அவர் ஒன்றுமே பண்ணலை. இவாள்லாம் வந்து தான் கோபிகைகள்லாம் வந்து எப்படி அனுபவிச்சாங்கிற. நாராயணியத்திலையும் பட்டத்திரி காப்பி காப்பி காப்பின்னு தான் சொல்லுவார். எவ்வளோ ஒருத்தி எவ்வளோ ஒருத்தின்னு சொல்லலாமா, அவள் இன்னார் இன்ன பேர்னு சொல்ல வேண்டாமான்னா என்னமா சொல்ல முடியும்? கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமான அப்புறம் அவருக்கு ஊரும் கிடையாது பேரும் கிடையாதுன்னுட்டார். கிருஷ்ணனுடைய ஐக்கியமாயிட்டார். அப்புறம் அவளுக்கு என்ன பேர்? விவகாரத்துக்கு தானே பேர் ஊரெல்லாம். காப்பி விலாச விலோல விலோச்சன. அந்த கிருஷ்ணனுடைய கண்ணை பார்த்தாலாம் அது என்னன்னா ஆச்சரியமான விளையாட்டெல்லாம் கண்ணு பண்றது. காப்பி விலாச விலோல விலோச்சன. ஒரு இடத்த நேரா சேர்ந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறதா. விலோ விலாச காப்பி விலாச விலோல விலோச்சன. அசைஞ்சுட்டே இருக்கு. அது அப்படியே நினைச்சு பார்க்கிறா. அந்த திருமுகத்தை தியாயதி முக்தவதூகு அதிகம் மதுசூதனவதன சரோஜம். அந்த கிருஷ்ணனுடைய திருமுகத்தாமரைய உள்ள தியானம் பண்றாள். அவன் தியானம் பண்ணும் பொழுது அவ எதுல லயிச்சா? திருமுகத்தை தியானம் பண்ணும்பொழுது எதுல லயிச்சான்னா கட்டாட்சத்துல லயிச்சா. பாவேன முக்த சபலேன விலோகிதேன. கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், இந்த கண்ணை ஏண்டா பார்த்தவன்னு ஆயிடுது எனக்குங்கிறார். பேசாம இந்த கண்ணை நான் பார்க்காம இருந்திருக்க கூடாதா? பாவேன முக்த சபலேன விலோகிதேன மன்மானசே கிமபி சாபலம் உத்வகந்தம். சிவனேன்னு இருந்த எண்ணுக்கு என்னன்னா அந்த கண்ணை பார்த்த உடனே ஏதோ கிறுக்கு பிடிச்சிடுத்து. என்ன ஆச்சுன்னா எனக்கு ஆசை வந்துடுது. மன்மானசே கிமபி. அது என்னன்னு என்னால சொல்ல முடியல, அனிர்வச்சனீயமா இருக்கு அந்த ஆசை. அந்த சபலம் என்ன தெரியுமோ அதை சொல்ல முடியாதுங்கிறார். கிமப்பி சாபலம்னா ரண பின்னாடி சொல்ல போறார். பாவேன முக்த. முக்தன்னா அழகுன்னு, சுந்தரம்னு அழகு, ரொம்ப அழகு. அதாவது வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகு இருந்ததுன்னா முக்தன்னு சொல்லுவார். முக்தே மது மதனம். 20வது அஷ்டபதியில ராதையை பார்த்து முக்தேன்னு கூப்பிடுறாள்னு. அவ்வளவு அழகா ராதை. முக்தேன்னா அழகு. பாவேன முக்த. இந்த முக்தங்கிறத ஒரு முக்த கிடையாது, அது எல்லாத்துலேயும் சரி. முக்த பாவேன முக்த சபலேன முக்த விலோகனேன முக்த லோலேன முக்த ஈக்ஷணேன. எல்லாம் அழகுன்னா அந்த கண்ணை பார்க்குறாளாம். கண்ணு பல பாவங்களை காட்டுறதுங்கிற ஒரே கண்ணு. பாவேனா அவ்வளவு அழகான பல பாவங்களை கண்ணு காட்டுமான்னா கண்ணை வச்சுதான் பரத சாஸ்திரமே. கைய காலால முத்திரை தான் காமிக்க முடியும், பாவத்தை கண்ணு தான் காமிச்சாங்க, முகம்தான் காமிச்சாங்க. கோபமோ சந்தோஷமோ சிரிப்போ எல்லாத்தையும் ஆனந்தமோ எல்லாம் முகம் காட்டணும். முகம் காட்டணும்னா அதனால தான் பரத சாஸ்திரம் படிக்கணும்னா அவ யோகாசனம் அவசியம் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணினா தான் இதெல்லாம் சரியாக வரும் பரத சாஸ்திரத்துக்கு. ஏன்னா அதில் மனசு நிற்கணுமோ.
மனசு அப்படி மனோலயம் ஏற்பட்டாதான் இந்த கண்ணுல பாவங்களை காட்ட முடியும். பாவேன முக்த சபலேன, அந்த கண்ணு என்ன பண்றது? பரம விஷமம். அப்படியே பார்க்குற மாதிரி பார்த்து விஷமம் பண்றது கண்ணு. விலோச்சனேனா, இதை பார்த்து 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 லோலேனா, ஒரு இடத்த சேர்ந்தா மாதிரி பார்க்க மாட்டேங்கிறது. இங்கே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, சுத்தின்ண்டே இருக்கு. லோச்சன ரசாயனம், ரசாயனம்னா ரசானா மயனம், சகல ரசங்களுக்கு நிதி இருப்பிடம். அத்தனையும் இந்த கண்ணு. இந்த கண்ணை பார்த்த உடனே அந்த கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், இத்தனை விவகாரம் இருக்கு இந்த கண்ணுல, இதை ஏண்டா பார்த்தோன்னு ஆயிடுத்து. பார்த்ததுனால கிமபி சாபல முத்வகந்தம், ஆசை வந்துடுது. என்ன ஆசைன்னா, அது யார் எத்தனை பேர் இருந்தா நமக்கு என்ன, ஓடி போய் இந்த குழந்தைய கட்டிக்கணும்னு தோன்றதுங்கிற. லீலா கிஷோரம் உபகூஹித்தும், அந்த கண்ணை பார்த்தாலே எனக்கு கட்டிக்கணும்னு தோன்றதே அப்படிங்கிறாரோன்னு. அதுதான் அஷ்டபதியில சொல்றார், காப்பி விலாச விலோல விலோச்சன கேலன ஜனித மனோஜம். அதை பார்த்தாலே மனசுல ஆசை வருதுங்கிறார். ஆசைன்னு தான் இவர் சொன்னார். என்ன ஆசைங்கிறத கருணாமிர்தம் தான் சொல்றார். ஆசைன்னு விட்டார் ஜெயதேவர். என்ன ஆசைன்னா கட்டிக்கணுங்கிற ஆசை. இப்படி பகவானுடைய கிருஷ்ணனுடைய திருமுகத்தை தியானம் பண்றாளாம் ஒரு கோபி. அப்படி தியானம் பண்றா. மதுசூதன வதன சரோஜம். இன்னொரு கோபி, இந்த ராசலீலையில ஒவ்வொரு கோபியும் எப்படி இருந்தான்னு சொல்ற. காபி கண்ட புவி சந்நிதாய, நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்றார். இது மாதிரி ராசலீல நாராயணியத்திலையும் சொல்றாரு. எப்படி ராசலீல நடந்தது அப்படின்னா, ஸ்வின்ன சன்ன தனு வல்லரி ததனு காபி நாம பசு பங்கனா. எப்படி இந்த ராசலீலையை கிருஷ்ணன் அமைச்சான் அப்படின்னா, எதுவுமே ஒரு ஆர்டர் வேணும், ஒரு சிஸ்டமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவஞ்ச அந்தரேண அங்கனா. இப்படிதான் பிரிச்சாராம். நிறைய கோபிகள் வந்துட்டா, அங்கனாம் இந்த பக்கம் ஒரு கோபி, அங்கனாம் இந்த பக்கம் ஒரு கோபி, அந்தரே மாதவா நடுப்புல கிருஷ்ணன். இது ஒரு செட்டு. ஒரே மாதிரி இருந்தா என்ன இருக்குமா? டிஃபரன்ஸ் இருக்கணும். மாதவம் மாதவஞ்ச, இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், அந்த ஒரு கிருஷ்ணன், நடுப்புல அந்தரே அங்கனா, நடுப்புல ஒரு கோபி. இந்த பக்கம் கோபி, அந்த பக்கம் கோபி, நடுப்புல கிருஷ்ணன். இது ஒரு செட்டு. இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், அந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், நடுப்புல ஒரு கோபி. இப்படி ஒரு செட்டு. இத்தமா கல்பிதே மண்டலே, இப்படி பிரிச்சாச்சு. எத்தனை கோபி வந்தாலோ அத்தனை கிருஷ்ணன் பிரிச்சாச்சு. பிரிச்சா ஒரு கிருஷ்ணனுக்கு ஜோடியே இல்லாம தனியா நிற்கிறார். கோபி இல்லை, வந்த கோபி எல்லாம் ஆயிடுச்சு. என்ன சுவாரஸ்யம்னா, பகவானுடைய அசக்தத்துவம், சர்வசக்தனான பகவானுக்குள்ள அசக்தமான என்ன அசக்தம்னா, எத்தனை கோபி வந்தாலோ அத்தனை கிருஷ்ணனா ஆயிட்டானே. இப்போ ஒரு கோபி தனி கிருஷ்ணனா இருக்கானே, ரெண்டு கோபி அவன் சிருஷ்டி பண்ண முடியுமோனோ? கிருஷ்ணனை வேணா பண்ண முடியறத தவிர கோபியை கிருஷ்ணனால பண்ணவே முடியாது. கோபிகைகள் மாதிரி கிருஷ்ணனால் ஆக முடியாது. அதனால தான் மிருத்பட்சணம் பண்ணினா மண்ணை தின்னா, மண்ணை தின்னான்னு ஒரு கதை இருக்கு பாருங்க. அது மண்ணு திங்கலை, பின்ன என்னன்னா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ண யமுனா கரைக்கு வராளன்னு கோபிகைகள்லாம். அந்த யமுனக்கரையில் கோபிகைகள்லாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு போன பிறகு அவளுடைய திருவடிப்பட்ட இடத்தினுடைய மண்ணை தான் தன்னான் கிருஷ்ணாங்கிறார். அப்படி கோபிகைகள்கிட்ட ஒரு பிரேம கிருஷ்ணனுக்கே உண்டு. இதனால் எத்தனை கோபிகைகள் வந்தாலோ அத்தனை கிருஷ்ணனாக ஆக முடிஞ்சதே தவிர, தனியாக நிற்கிற கிருஷ்ணனுக்கு ஜோடியாக ஒரு கோபியை கிருஷ்ணனாலேயே பண்ண முடியாது. அதனால தான் ஏவம் பக்தி விபுதாயுஷா விவகாங்கிறான்.
நீங்கள் பண்ணின பக்திக்கு, உங்களுடைய பிரேமைக்கு என் ஆயுசு முழுக்க உங்களுக்கு பதில் பண்ணாலும் என்னால் பதில் ஆகாது, உங்களுக்கு நான் கடனாளிங்கிறான் கிருஷ்ணன் கோபிகைகளை பார்த்து. இத்தமா கல்பிதே மண்டலே மத்யகா சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனா. இதில் கருணாமிர்தாச்சாரியால் ஒரு அழக சொன்னார். என்னன்னா, எத்தனை கோபி வந்தாலோ அத்தனை கிருஷ்ணன் ஆனாரோனோ. யார் ஆனா? ஒரு கிருஷ்ணன் தானே ஆக முடியும். இப்படி ஆன கிருஷ்ணனை முழுக்க ஜோடியோட சேர விட்டுட்டு யார் ஆனானோ அவன் உண்டி தனியாக நின்றுட்டு வேணுகானம் பண்ணுறாங்க. சஞ்சகோ வேணுனா தேவகி நந்தனகா. நடுப்புல கிருஷ்ணன், இந்த பக்கம் ஒரு கோபி, அந்த பக்கம் ஒரு கோபி. ஸ்வின்ன சன்ன தனு வல்லரி ததனு காபிநாம பசுபங்கனா. கிருஷ்ணனுடைய ஸ்பீடுக்கு சுத்த முடியலையா அந்த கோபியால. விருன்னு சுத்துறார் அவர். இப்படி விருன்னு சுத்தும் பொழுது என்ன ஆச்சுன்னார், கேக்க காதிருத்தானேக பங்கேருகா லீலகம் சாவலி கிருஜ்யதா. குயில்கள்லாம் வந்து கூவுறது, ஹம்சபட்சிகள்லாம் வந்து நர்த்தனம் பண்ணுறது, காட்டில் இருக்கிற பிருந்தாவனத்தில் இருக்கிற மயில்கள்லாம் தோகை விரித்து ஆடுறதாம். காதிருத்தான். மயில் தோகை விரித்து ஆடணும்னா மத்தியானம் 12 மணிக்கு. மண்டைய புழக்கிற வெயில்ல மயில் தோகை விரிக்காது. மயில் தோகை விரிக்கணும்னா ஆகாசத்தில் மேகம் மூடணும், மின்னல் வரணும். மேகம் மூடி மின்னல் வந்தாதான் மயில் தோகை விரிக்கும். இவ ராசமண்டலம் இங்கே ராசலீல நடக்கும்போது மயில் என்னமா தோகை விரிச்சுதுன்னார், இந்த கிருஷ்ணன் கருப்பாக இருக்கான், இந்த கோபிகைகள் தங்கம் மாதிரி இருக்கா, இந்த 2 தங்கத்துக்கு நடுப்பில் ஒரு கிருஷ்ணன் கருப்பு, இன்னொரு ஜோடி எப்படின்னா 2 கிருஷ்ணன் 2 பக்கம், நடுப்பில் ஒரு மின்னல் மாதிரி தங்கம் மாதிரி கோபிகை. இவ விருன்னு சுற்றும் பொழுதும் மேகத்துக்கு நடுப்பில் மின்னல் தான் தோன்றதோன்னு பார்த்துவிட்டு மயில்லாம் வந்து ஏமாந்து போயிடுத்துங்கிறார். அதெல்லாம் வந்துடுத்து இங்க மின்னல் மேகம் நினைச்சுண்டு காதிருத்தான். அவ்வளவு வேகமாக கிருஷ்ணன் சுற்றும் பொழுதும் ஸ்வின்ன சன்ன தனு வல்லரி ததனு காப்பிநாம பசுபங்கனா. இவன் ஸ்பீடுக்கு சுத்த முடியலையா, அவளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி ரொம்ப டயர்டாயிட்டா. கொஞ்சம் ஒரு பக்கம் உட்கார ஆரம்பிக்கும் பொழுதே கிருஷ்ணனுக்கு தெரியும் இந்த ஃபுல்லாக இந்த வேகம் இல்லையே. அப்படி திரும்பி பார்த்தாராம். அவ என்ன பண்ணா, காந்தமம் சமவலம்பதே. ஒரு கை கிருஷ்ணன் தோல்ல இருக்கு, இன்னொரு கை கீழே தொங்குறது அவளுக்கு. இன்னொரு கோபிக்கு ஒரு கை கிருஷ்ணன் தோல்ல இருக்கு, ஒரு கை கீழே தொங்குறது. கிருஷ்ணன் 2 கையாலையும் 2 கோபியை இப்படி கட்டின்னு இருக்கார். இங்கே ஒரு கை கீழே தொங்குறது, ஒரு கை தானே கிருஷ்ணனுடைய தோல்ல இருக்கு கோபிக்கு. தொங்கற கையை எடுத்து அதில் கோத்துனுட்டாலாம். காந்தமம் சமவலம்பதே ஸ்மதவ தாந்தி பார முகுலேக்ஷணா. என்னால் முடியலைங்கிறாளாம் அவ. முடியலைன்னா ஏன் வந்தேங்கிறா கிருஷ்ணன். இதோ நீ கூப்பிட்ட வந்த, என்னால் உன்னோட சுத்த முடியலன்னா இப்போ என்ன பண்ணணும்னா என்னையும் சேர்த்து தூக்குன்னா. அவ கிருஷ்ணனுடைய தோளில் தொங்கினானான். அவன் என்ன பண்ணான்னா இவளையும் சேர்த்துண்டு சுத்தினாங்கிறார். அப்படி ஏன் அப்படின்னா ரோபபாரமானார் தியாகராஜ சுவாமிகள். ஜெகத்தையே தாங்குறியே, என்ன தாங்கிறது கஷ்டமான. அந்த கோபியோட கூட நர்த்தனம் பண்ணுறான் பகவான். இன்னொரு கோபி என்ன பண்ணினான்னார், காப்பி கண்ட புவி சந்நிதாய நிஜ கண்டமா. ஒரு கோபி பார்த்தா இப்படி ராத்திரி முழுக்க இப்படியே டான்ஸ் ஆடிட்டு ஆற்றுக்கு போன்னு சொல்ல போகிறான். புரிஞ்சுனுட்டா. ரொம்ப நாள் கிருஷ்ணனோடையே பழகினா அவனுடைய அவன் எந்த ஆங்கிளில் போகிறான், எந்த வியூவில் போகிறான், எதை நினைக்கிறான் எல்லாம் புரிஞ்சிருமோனோ. அதனால் இவன் என்ன பண்ணுவான்னு புரிஞ்சு போச்சு.
போயிட்டு வாங்கன்னு காரத்தால் அனுப்பிச்சிட போகிறோம். வெறுங்கையோடு போகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாலாம், முடியாதது மாதிரி மூஞ்சியை வச்சுட்டாலாம். கிருஷ்ணன் பார்த்தா என்ன முடியலையான்னா பொய்யும் சொல்லாமல் நிஜமும் சொல்லாமல் தலையை ஆட்டினேன். மெதுவாக முடியலேன்னு அப்படியே தலையில் சாஞ்சி பாலணும். அது மாதிரி தலையோட தலையாக வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. மெதுவாக இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்பொழுது மடியில் எடுத்து பையை வச்சுட்டுருவான். சில பேர் 2 சீட்டில் 2 பேர் உட்காந்துருப்பார். கொஞ்ச நேரம் ஆனவுடனே பக்கத்தில் இருக்கிற சாதுவான்னு பார்த்துப்பான். அவன் சாதுவான்னு பார்த்துப்பான். துஷ்டனாக இருந்தால் ஏன் சார் பையை கிழிஞ்சு வச்சுட்டு கீழே வைங்க ஹிம்சையாக இருக்குமா உடனே வச்சுருவார். சாது என்ன மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவான், பேசாமல் தானே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவான், இப்படியே மடியில் வச்சுட்டுருப்பான். மெதுவாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஒரு 5% அவன் மடிக்கு போகும். அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் போகும். ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா பையே அவன் மடியில் இருக்கும். இது மாதிரி இந்த டெக்னிக்கை அவன் யூஸ் பண்ணலாம். முடியாது போல் இப்படியே தலையை முதல்ல சாச்சுண்ட. கொஞ்ச நேரம் கிருஷ்ணன் கொஞ்சம் யதார்த்தமாக நினைக்க வச்சுட்டு அப்புறம் மெதுவாக நெத்தியோட நெத்தியாக அப்படி கொண்டு போனார். அப்புறம் கண்ணத்தோட கண்ணமாக கொண்டு போனார். கிருஷ்ணனை எதிர்பார்க்க முடியாதபடிக்கு பண்ணிவிட்டான். கொஞ்சமாக நைஸாக போய் கண்ணத்தோட கண்ணம் கொண்டு போய் வாயோட வாய் கொண்டு போய் கிருஷ்ணன் தாம்பூலம் போட்டுன்னு வந்திருக்கான் பாருங்க. வாக்கு நிறையா தாம்பூல ரசம் இருக்க. அவன் எதிர்பார்க்காத போது பிர்ன்னு உறிஞ்சுட்டாலாம். அதை பூகச்சர் விதரசாயனம். கிருஷ்ணனுடைய கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னா ஆழ்வாள் அது ஆண்டாள் சொன்னாள். அது எப்பேற்பட்ட ரசம், அதுவே ரசம், அரிமேக ரசம். அதனுடைய வாக்கில் இருக்கிற தாம்பூல ரசம் இதை தன்னுடைய வாக்குனால் உறிஞ்சுட்டாங்கிறார் நாராயணியத்தில் பட்டத்ரி. இவா எல்லாருமே காப்பின்னு தான் சொல்லுவாள். ஏதோ ஒரு கோபிகை, யாரோ ஒருத்தி கப்போல அதை அப்படியே அனுசரித்தார் இவர் ஜெயதேவ சுவாமிகளும். காப்பி கப்போல தலே மிளிதா கண்ணத்தோட கண்ணமாக கொண்டு போனாள். எதுக்கு அப்படின்னா பார்க்கறவா சந்தேகப்படக்கூடாதுன்னு லபித்தும் கிமபி ஸ்ருதிமூ காதில் ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரி போன. ரகசியம் சொல்கிற மாதிரி காது கிட்ட போய் சாரு சுச்சும்ப நிதம்பவதி தயிதம் அப்படியே காது கிட்ட சமாச்சாரம் சொல்கிற மாதிரி கிட்டக்க போய் பட்டுன்னு கிருஷ்ணனே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார். தயிதம் இப்படி கொடுத்த உடனே என்ன ஆச்சுன்னார் கிருஷ்ணனுக்கு, புலகைகி அனுகூலே கிருஷ்ணனுக்கு ரோமாஞ்சம் வந்துடுதான். அவளுடைய முத்தம் கொடுத்த உடனே மயிர் கூச்சல் எடுக்கிறது. இவன் என்ன சாதாரண காமியாகும் மனுஷனா? ஏன் அப்படின்னார், இதே கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும்போது பிருந்தாவனத்தில் இந்த கிருஷ்ணன் ஒரு காலை ஊனி இன்னொரு காலை தூக்கி வச்சுட்டு வேணுகானம் பண்ணும்போது தன்னை மறந்து வேணுகானத்தில் லயிச்சு நிற்க முடியாமல் பின்னாடி மரத்தில் சாஞ்சுட்டான். மரத்து மேலே சாஞ்சுட்டான். இவனுடைய திருமேனி பட்ட உடனே அந்த மரத்துக்கு ரோமாஞ்சம் வந்ததுங்கிறார் சுகாச்சாரியாள். ஹிருஷ்யத்வச்சா அந்த மரத்துக்கு ரோமாஞ்சம் வந்தது. இவனுடைய திருமேனி பட்ட உடனே ஜடமான ஒரு மரத்துக்கே ரோமாஞ்சம் வருது. அப்படி ஒரு சைதன்யத்தை கொடுக்கக்கூடிய பிரபு இவ முத்தம் கொடுத்த உடனே ரோமாஞ்சம் வந்ததே இவனுக்குன்னா அந்த கோபிகைகளுக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான்னு அர்த்தம். விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா